டே 71 ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இன்டர்நேஷனல் எஸ்இஓக்கும் மல்டிலிங்குவல் எஸ்இஓக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் சொல்லி பார்க்க போறோங்க. ஏன்னா இது ரெண்டுமே சிமிலரா ப்ராசஸ் இருக்கனால இதுல மேஜரா 3 டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்க போறோங்க. அதில் ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபோக்கஸ்ங்க. அதாவது நம்ம இன்டர்நேஷனல் எஸ்இஓல நம்ம கண்ட்ரி டார்கெட் பண்ணி நம்மளோட வெப்சைட் ஆப்டிமைஸ் பண்ணுவோங்க. இதுவே நம்ம மல்டிலிங்குவல் எஸ்இஓல என்ன பண்ணுவோம்னா லாங்குவேஜ் டார்கெட் பண்ணி நம்ம வந்து ஃபோக்கஸா வந்து ஆப்டிமைசேஷன் பண்ணுவோங்க. இதுல செகண்ட் ப்ராசஸா என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா டொமைன் ஸ்ட்ராட்டஜிங்க. அதாவது இதுல மேஜரா நம்ம செப்பரேட்டா சப்டொமைனே கொடுத்துருவோங்க. அதாவது .comனு குளோபலா இல்லாம எந்தெந்த கண்ட்ரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பண்றோமோ .uk .ca இந்த மாதிரி யூகேவோ கனடாவோ இந்த மாதிரி கண்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஆப்டிமைசேஷன் ப்ராசஸ் பண்ணுவோங்க. இதுவே நம்ம மல்டிலிங்குவல்ல என்ன ப்ராசஸ் பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம சப்டொமைனு கொடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம வெப்சைட்ல ஒரு சப் டைரக்டரிஸாகவும் அதை நம்ம போட்டுக்கலாங்க. அதாவது நம்ம டொமைன் நேமுக்கு அடுத்து /fr பிரான்ஸ் இல்லைன்னா /ca கனடா இந்த மாதிரி நம்ம சப் டைரக்டரிஸும் இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இதில் தேர்ட் மெயின் ஸ்டெப்பாக என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டென்ட்டுங்க. அதாவது நம்ம இன்டர்நேஷனல் எஸ்இஓல அந்தந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி ரீஜியன் ஃபோக்கஸ் பண்ணி நம்மளோட கண்டென்ட் லோக்கலைஸ்டாக இருக்குங்க. இதுவே மல்டிலிங்குவல் எஸ்இஓல நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லி பார்த்தோம்னா அந்தந்த லாங்குவேஜ் பேஸ் பண்ணி நம்மளோட வெப்சைட் கண்டென்ட் ஆப்டிமைசேஷன் பண்ணுவாங்க. இது எல்லாம் தான் இதுக்கும் இதில் இருக்கிற 3 முக்கியமான டிஃபரன்ஸுங்கிறத சொல்லுவாங்க. இந்த மாதிரியான டிஜிட்டல் மார்க்கெட் வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்க்கணுமா யூனிமேக் ஸ்கூல் ஆஃப் டெக்கை ஃபாலோ பண்ணுங்க.